செய்யறது ரொம்ப வல்லமை இருக்கணுமா இல்லையா? வல்லமையில் விசேஷமானவன் மூத்தா போயில சொல்றாரு. இப்படி ஒரு மானங்கட்ட கல்ச்சரா இது? இந்த மாதிரியான மக்களை பத்தி தெரிஞ்சு ஆக போறது என்ன நான் கேட்கிறேன். அப்படி நடந்திருக்கட்டும்யா, இஸ்ரவேல் அப்படி நடந்தே இருக்கட்டும், அவன் மகன் ரூபன் நடக்கட்டும். இதை போய் வேதம்ங்கிற பேர்ல மக்கள்கிட்ட கொடுக்கறதுனால என்ன நன்மை? இந்த மாதிரியான சிந்தனை வரும். மக்களை ஏமாத்தி ஒரு மேலை நாட்டை பூரா குட்டிச்சவர் ஆக்கியிருக்கு இந்த வேதம். இந்த வேதம் மகளோட சேர்ந்தவன், அப்பனோட சேர்ந்தவன், அக்கா தம்பியோட சேர்ந்தவன், ஜோடி மாத்திக்கிறவன், இது மானங்கட்டு போய் பாலே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அதெல்லாம் உண்டாக்குனது இது. பொண்டாட்டியோட போய் சேர்ந்துருக்கான்னு கேள்விப்பட்டு சும்மா கேள்விப்பட்டான்னு இப்படி இருந்தா வேற என்ன செய்வான்? அவன் இப்படி இருப்பான். இந்த உணர்வு தானே உனக்கு வர்ற நாளைக்கு. இதை திருப்பி திருப்பி 50 தடவை படிச்சா இந்த மாதிரி உணர்வு வருமா வராதா? இது வேதமா? கொஞ்சம் கூட இது வேதம் சொல்லல. நம்ம ஆளுக்கு விளங்காம தௌராத்து இஞ்சில் கொஞ்சோன்னு மாத்தி காமாங்க. இது தௌராத்துக்கு இஞ்சில் சம்பந்தமே கிடையாதுங்க. இது குப்பை. அதெல்லாம் ஒழிச்சு விட்டாங்க. தௌராத்தும் இல்லை, இஞ்சில் எப்போ போயிடுச்சு. இது குப்பை. மனுஷன் சேர்த்து நம்ம ஆளுக்கு விளங்காம சொல்லுவாங்க. மனுஷன் செஞ்சது அவ்வளவும். அதனால தெரிஞ்சுக்கணும். இன்னும் கேளுங்க. யூதா யூதா தாங்க யூதர்களுக்கெல்லாம் தலைவர், உங்களுக்கெல்லாம் தலைவர். இந்த இந்த இஸ்ரவேலுடைய மோன், இந்த இஸ்ரவேலுடைய இந்த ரூபன் இருக்காள, அண்ணாச்சி ரூபன், அவளுடைய இன்னொரு சகோதரன், அவளை பத்தி சொல்ல பாருங்க. இயேசுடைய பாட்டமாரில் ஒரு ஆளும் கூட. இயேசுடைய பரம்பரை பட்டியல மத்தேயு சொல்றாரு, அந்த பட்டியலில் வரக்கூடிய ஆள்ல யூதா ஒரு ஆளுங்க. ஆதியாகமம் 38 அது எனக்கு தெரியல. 38:8-9 சரி. நான் அதான் இல்ல இல்ல 38:3 இருங்கப்பா. 14 படிக்கிறது தானே. மாமனார் தம்முடைய ஆடுகளை அதான் சரி சரி அப்பொழுது ஒரு மாமனார் தம்முடைய ஆடுகளை மயக்கத்திரிக்க திம்ராவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது. சேரா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவன் கண்டபடியால் தம் கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு நானே படிச்சிடறேன். சரி, நான் அதை சொல்லலைங்க. நான் படிச்ச 38 தானே. 38 8 நீங்க கூட குழப்புறீங்க. நான் சொன்னது பாருங்க. அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, ஓனான் இல்ல ஒரு ஆளுக்கு பேரு யூதா, ஓனானை நோக்கி, ஓனான்கிற அவருடைய ஒரு மகன், ஓனானை நோக்கி, நீ நல்லா கவனிங்க, அப்பங்காரன் மோனுக்கு சொல்றான் போதனை, நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து. யார் சொல்றாங்க? அப்பன் சொல்றான். யாருக்கு சொல்றான்? மோனுக்கு சொல்றான். என்ன சொல்றான்? இன்னொரு மோனுடைய பொண்டாட்டியோட சேர சொல்றான். பாருங்க, யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததி உண்டாக்கு என்றான். நீ போய் சேர்ந்து உன் தமையனுக்கு பிள்ளைய உண்டாக்குடா. உன் அண்ணன் பொண்டாட்டிட்ட போய் சேர்ந்து நீ போய் பிள்ளைய உண்டாக்கு, அப்படி அண்ணனுக்கு பிள்ளைய உண்டாக்கு. அதுக்கப்புறம் இவன் ரொம்ப விளக்கமான ஆளுகள் இருக்கு. அந்த சந்ததி தன் சந்ததியாயிராது என்று ஓனான் அறிந்தபடியினால யூதர்கள்ட்ட தாய் வழியில தான் சந்ததி சேரும், தகப்ப வழியில சேராது. அதுக்காக நம்ம என்ன செஞ்சா, நம்ம இந்த பொம்பளைகிட்ட போய் சேர்ந்தோம்னா சந்ததி பூரா அவனுக்குள்ள போய் சேர்ந்துரும். நமக்கு சேராது. நம்ம பொண்டாட்டி பார்த்தாதான் நம்ம புள்ள அவனுக்கு போய் சேர்ந்துருமேன்றவனே காரியத்தை மாத்திரம் முடிச்சுட்டு சந்ததியை கொடுக்காம வந்துட்டானா. அந்த சந்ததி தன் சந்ததியாயிராது என்று ஓனான் அறிந்தபடியினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும் போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான். எது? அப்பங்காரன். அப்ப சாதாரண அப்ப இல்லைங்க, இவர் ஒரு நீதிமான். யாரு? யூதா. இந்த மானங்கிட்ட போதனையை செஞ்சவர் யாரு? இவர் ஒரு நீதிமான். நீதிமான் செஞ்ச லட்சணத்தை பார்த்தீங்களா? இயேசுடைய தலைமுறையில் வரக்கூடியவர். இதெல்லாம் படிச்சா ஒருத்தன் கெட்டு போவானா திருந்துவானா? சொல்லுங்க. அடுத்து யூதாவின் கைம்பெண்ணாகிய யார்? மருமகள் கலை இல்லையா? அவன் அதான் நான் ஆரம்பத்தில் படிக்கிறேன். எத்தனை படிக்கணும்? 14. சேலா பெரியவனாயும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்மைக்குரிய
வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள். திம்னாங்கிறவ யூதாவுடைய மருமவ. அவ விதவை ஆயிட்டான். அதனால அவளுக்கு என்ன ஆசை வந்துருச்சு போல இருக்கு, மாமனார்ட்ட எப்படியாவது இது பண்ணணும். அவ மாமனார் வரக்கூடிய வழியில போய் உட்கார்ந்துக்கிட்டான். ஆபாசத்தை பேசக்கூடாது நடுவர் ஆரம்பத்திலே சறுத்து போட்டாரு. நான் வேதத்தை தான் படிக்கிறேன், நானா ஒன்னும் சொல்லல. ஆபாசம்னு சொன்னா வேதத்தை ஆபாசம் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிக்கிறேன். நடுவர் சிந்திக்கிறாரு, என்னடா இவனை போய் ஆபாசம் பேசக்கூடாது முத நாளே சொன்னோம், இந்த ஆளு போய் ஆபாசம் ஆபாசம் இதுக்கு மேல பெருசெல்லாம் வரப்போகுது அணுகுண்டலாம், இது சின்ன ஆபாசம் தான் அதையும் சொல்லி வச்சுக்கிறேன். யூதா அவளை கண்டு அவள் தன் முகத்தை மூடியிருந்தபடியால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து அந்த வழியாய் அவளிடத்திலே போய் அவள் தன் மருமகள் என்று அறியாமல் நான் உன்னிடத்திலே சேரும்படி வருவாயா என்றான். அதற்கு அவள், நீர் என்னிடத்திலே சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்றான். அதை இதான் ரெட்டப்புள்ள பத்த போவோம், எது நூல் கட்டினால சிவப்பு நூல், அந்த கேஸ் இது. அதற்கு அவன், நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டி குட்டி அனுப்புகிறேன் என்றான். அதற்கு அவள், நீர் அதை அனுப்பும் அளவும் ஒரு அடமானம் கொடுப்பீரா என்றாள். இப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னு வருதுங்க. நான் கேட்கிறேன், இப்படி ஒரு மனுஷன் மிருக ஜாதி இருப்பானான்னு நான் கேட்கிறேன். இருக்கட்டும், ஒரு பொம்பளையை பார்த்து ஆசைப்பட்டா கூட ஒரு முகத்தை பார்த்து, ஒரு அழகை பார்த்து, ஒரு கவர்ச்சியை பார்த்து ஆசைப்படணும். இவன் சேலையை பார்த்தவனே எனக்கு ஆசை வந்துச்சு. மூடிக்கிட்டு இருந்தாலும் யாருன்னு தெரியலையா, அட ஒரு கல்லுக்கு சேலையை கட்டா கூட இவன் போய் பிடிச்சிருப்பாங்க இருக்கு. ஆனா ஆசைப்படுறதுக்கு அவன் முகத்தை பார்த்திருக்கணும், அவ இவங்களையாவது பார்த்திருக்கணும். மூக்காடிட்டு இருந்தாலாம், அவ வேசின்னு தெரிஞ்சுக்கிட்டாலாம். அப்ப யாராச்சும் ஒரு பொம்பளை இவனுக்கு தேவைப்படுறதே தவிர, அதாவது சேலையை கட்டி விட்டு தூணுக்கு கட்டினா கூட போய் கட்டி பிடிக்கிற கேசிவன் இவ்வளவு கீழ்த்தரமான மிருக ஜாதியாக ஒருத்தனை கொண்டு வந்துக்கிட்டு நல்ல மனுஷன் இப்படி அறிமுகப்படுத்துது பைபிள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவீதுடைய குமாரன்னு பெருமை அடிச்சுக்கிறாங்க. வேற ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் போது மத்தேயு முதல் வசனத்தை எடுத்தீங்கன்னா என்ன சொல்லப்படும், ஆபிரகாமுடைய குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசுவுடைய வம்ச வரலாறு. தாவீதுடைய குமாரன் பெருமை அடிச்சுக்கிறாரு. அந்த தாவீது செஞ்ச வேலையை கொஞ்சம் கேளுங்க. ஒரு நாள் சாயங்காலம், தாவீது அமைதியா கேட்கணும், அப்பதான் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு நாள் சாயங்காலம் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரமனை மாடியின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை மாடியின் மேல் இருந்து பார்த்தான். சரி பார்த்தான், சரி தொலைஞ்சிட்டு போகுது. அந்த ஸ்திரீ மிகுந்த அழகுள்ளவள். தாவீது ஆளை அனுப்பி அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிச்சான். உடனே விசாரிச்சான் யாரு. அவள் எலிமியாவின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவியும் ஆகிய பத்சேபாளே என்றார்கள். பத்சேபாள்ங்கிற அவருடைய பெயர். அப்பொழுது தாவீது ஆளை அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடம் வந்தபோது அவளோடு சயனித்தான். அவள் உடனே சரின்ட்டான். எப்படி கலாச்சாரம் வர்றது, யூத கலாச்சாரம் சுபஹானல்லாஹ், கூப்பிட்டோட வர்றது, வந்தவன அப்படி சேர்ந்துக்கிறது ரொம்ப அழகான கலாச்சாரம். அதான் இன்னைக்கு மேலே நாட்டில் இருக்கு. ஆனா ஒரு சின்ன ஒரு ஆட்சேபனை செய்யக்கூடாது. இந்த மானங்கட்டவ இவன் தான் மானங்கட்ட போய் கூப்பிடுறான்னு சொன்னா இவளுக்கு உடனே வந்தானா சேர்ந்தான் உடனே பாருங்க. அவள் அவனிடம் வந்தபோது அவளோடு சயனித்தான். அவள் அப்போதுதான் தீட்டு நீங்கி சுத்திகரித்துக் கொண்டிருந்தாள். பின்பு அவள் சேர்ந்தான். பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள். இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள்,
மனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணைவைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபித்தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபித்தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஇடிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1 போன் நம்பர் 65690810 அது மாதிரி 2 சாமு 16 11 16 இருக்கு. 16 இல்லை இருக்கு. சரி நான் ரைட்டு. சரி, தாவீது இருக்கார்ல, தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடு தன் படுக்கையில் படுத்துக் கொண்டான். காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி ஊரியாவின் கையிலே கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்தில் மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் ஊரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். தாவீது ஊரியாவிட்ட ஒரு சீட்டை கொடுத்து அனுப்புறான். அதுல என்ன எழுதியிருக்கு? இந்த கடிதம் கொண்டு வரக்கூடிய இந்த ஊரியாவை முன்னாடி கொண்டை தள்ளி போறல அவன் வெட்டுண்டு போற மாதிரி விட்டு முடியாந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரியாவுடைய பொண்டாட்டியை கைப்பற்றிக்கிட்டதும் இல்லாம ஊரியாவையும் குளோஸ் பண்ணி இருக்கிறார். யாரு? தாவீது ராஜா, நம்ம தாவூத் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் சொல்றதுக்காக இஸ்திக்பார் ஒவ்வொரு தடவையும் செஞ்சுக்கிறீங்க, கேட்கறதுக்காக. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியா இப்படிலாம் கேட்கிறோம். நாம அலைஹிஸ்ஸலாத்தை தாண்டி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டோம். போகுது கதை பாருங்க. இன்னும் கேட்க இன்னும் வர அந்த கலாச்சாரத்தை பூரா தெரிஞ்சுக்கிற முடியுது. தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும், ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறுபெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி இஸ்ரவேலின் எல்லையிலெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனே ஊராளாகிய அபிஷாக்கை கண்டு அவளை ராஜாவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஒரு கிழவனுக்கு, சாவப்புற கிழவனுக்கு சூடு ஏற்றுறதுக்காக வேண்டி மட்டும் ஒரு பொம்பளை கன்னி பொண்ணு கேட்குது. அழகான பொண்ணு. ராஜாவுக்கு ரொம்ப முடியலையாமுங்க, சூடு இல்லையா உடம்புல, அதுக்காக வேண்டி வெறும் சூடு ஏற்றுறதுக்கு மாத்திரம் ஒரு அழகான கன்னி பெண்ணை பிடிச்சி தேடிக்கிட்டு வாடான்னு சொல்லி அதை கொண்டாந்து இந்த கலாச்சாரத்தை படித்தா உருப்படுவான், சமுதாயம் உருப்படுமா? அதுவும் இந்த மாதிரியான எங்க பார்த்தாலும் மனுஷனை கெடுக்கக்கூடிய ஆபாசங்கள் மலிந்திருக்கக்கூடிய காலத்துல இதையெல்லாம் படிச்சா உருப்படாது. சில விஷயங்களை விட்டுட்டே போறேன். தாவீதுடைய மகன் அப்சலோம் என்பான் தன் தகப்பனின் வைப்பாட்டிகளை தனக்கு ஆக்கி கொண்டான். அப்சலோமுக்கு மாடியின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டான். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலருக்கும் தெரிய தன் தகப்பனுடைய வைப்பாட்டிகளோடு சேர்ந்தான். இன்னும் கேளுங்க, இது 2 சாமுவேல் 16:22 படிச்சுக்கிட்டே போறேன், விளக்கம் கிடையாது. தாமார்
தன் சகோதரனாகிய அம்னோன் படுத்துக் கொண்டிருக்கிற படுத்துக் கொண்டிருக்கிற வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு அவன் சாப்பிடும்படிக்கு அவள் அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து, என் சகோதரியே, நீ வந்து என்னோட சயனி என்றான். அவன் அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாக பிடித்து அவளோடு சயனித்து அவளை கற்பழித்தான். 2 சாமுவேல் 13:8-14. அக்கா தங்கச்சியே அக்காவையோ நினைஞ்சிருக்கிறான், கற்பழிச்சிருக்கிறான், நல்ல மனுஷன். இதான் வேதம். இன்னும் அணுகுண்டுகள்லாம் இருக்குது. அடுத்த அமர்வுல இன்ஷா அல்லாஹ். சாப்பாடு டோக்கனை பற்றி வருகை தந்திருக்கிற பார்வையாளர்கள், சாப்பாடு டோக்கன் வாங்க விரும்புவோர் சீக்கிரமாக சாப்பாடு டோக்கன் பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சாப்பாடு திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன் வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஇடிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3, மூர்தரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. இயேசுவானார் கையை பிடிச்சி தொங்கிக்கிட்டாவது போயிருப்போமே. படுவாவி பயிர்களை இப்படிப்பட்ட காரியத்தை ரகசியத்தெல்லாம் வச்சுக்கிட்டு, அதையும் அரபி மொழிகளை வச்சுக்கிட்டு, எங்களுக்கு சொல்லித்தராம, தமிழில் சொல்லித்தராம, நாங்கள் செய்த பாவம் தமிழ் மொழியில தான் எங்களுக்கு தெரியும், வேற ஒரு இளவும் தெரியாது எங்களுக்கு. நாட்டு தென்கோடியில் இருக்கோம், கன்னியாகுமரிக்கும் தெரியாது, திருநெல்வேலிக்கும் தெரியாது, திருச்செந்தூருக்காருக்கு அறவே தெரியாது, காயல்படுத்துக்காருக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னது அரபி? ஒரு இளவும் அரபியில் தெரியாத, கமா கூட தெரியாத, புஷ்டா கூட தெரியாத, அவரு கீழே கொடிக்காரு, அங்க அந்த அளவும் தெரியாது. சுத்த தமிழன், மறவர் குலத்துக்காரங்க, பாண்டியன் நாட்டில் எங்கள்கிட்ட பங்கு போட்டுக்கிட்டவங்க, எங்கள் மரபுகளை சுக்காரமாறு
எங்க மரபுகளை சுக்காரமாக கிழக்கரில் இருக்காங்க. செத்தும் குடை கொடுத்தான் யாரு? சீதக்காதி மன்னன். செத்துவரை கை நீட்டினாரு. செத்துவரை கை நீட்டினார். கையில மோதினது தூக்கி கொடுத்துட்டாரு. இயேசுவனார் தான் அற்புதம் செய்தான்னு நினைக்காதீங்க. இயேசுவனார் தான் அற்புதம் செய்தான்னு நினைக்காதீங்க. சீதக்காதி அந்த எங்க தாத்தாவுக்கு வைப்பாட்டி மகன், அந்த ஊர்ல பிறந்தவர் அவரு. யாரு? சீதக்காதி நாட்டுக்கு சொந்தக்காரர் யாரு? எங்க தாத்தாவுக்கு, அதாவது என் மூதாதையருக்கு வைப்பாட்டி மக்களுக்கு ஆண்ட நாடு இது. நாங்க தெற்கரைக்கு ஓடிட்டோம். எங்களுக்கு ஒரு தொடர்பும் இல்லை. என்ன இல்லை? எங்களுக்கு ஒரு தொடர்பும் இல்லை, அவங்களுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. எவனோ வந்து தர்மம் கேட்டிருக்கான், கொடுக்க முடியல. கையில் ஒரு வெள்ளி மோதிரம் நடந்திருக்கு, அதில் ஒரு பெரிய வைர மோதிரம் இருந்திருக்கு. செத்து போட்டு மண்ணை போட்டு மூடியாச்சு. குப்புரை போட்டு மூடியாச்சு. எல்லாம் கழிஞ்சு போச்சு. இவன் வந்து அழுதான். அவர் உடனே கையை மண்ணுக்கு மேலே நீட்டி என்னத்தை கொடுத்தாரு? செத்தும் கூட எடுத்தான். சீதக்காதி வள்ளல். பேர் தெரியாது எனக்கு. எங்க அப்பனா தான் எனக்கு பேர் தெரியும். யாரு தெரியாது. சரி, அவர் கொடுத்தார். மைக் ஆகலையாப்பா? சரி சீக்கிரம் மறைச்சு. அவரு தலை காஞ்சி போய் சொன்னார் இல்லையா, அந்த விஷயம் கேட்க வேண்டாம், மறைச்சு வச்சு வந்திருப்பாரு. இப்ப நான் தலை காயாதவன் பக்குவமா சொல்றேன். தலை காயாதவன் பக்குவமா சொல்றேன். இவ்வளவு நேரம் தலை காஞ்சவர் சொன்னது நீங்க எல்லாரும் கேட்டுட்டு ஐயோ பாவமா குழந்தை பரவாயில்ல. சிலர் சிரிச்சிங்க. சத்திய வேதத்தான் சொன்னாரே ஒழிய வேற ஒன்னையும் சொல்லல. அவர் சொன்னதெல்லாம் சத்திய வேதம். உண்மையாக சத்தியம் தான் அவர் சொல்றது. நான் ஒன்றும் மறக்க போறதில்லை. ஏன்னா அது வேதத்தில் இருக்கு. அது 2000 வருஷத்துக்கு முன்னால காரியம், 4000 வருஷத்துக்கு முன்னால காரியத்தான் சொன்னாரு. அன்றைக்கு நாடு அது. அங்க நான் சத்திய குலத்தான், கவரிமான் குலத்தை சேர்ந்தவன். ஒரு மயிரை புடுங்கினா 4 இடி செத்துருவேன். எங்க காயல்பட்டி காரணம் அப்படித்தான் இருப்பாரு. 4 மாவடிக்கு அசங்குத்துவன் அப்படித்தான் இருப்பாரு. ஒருவனு 2 முன்னாடி கட்ட மாட்டான். முகமது கட்டினார கட்டல எனக்கு தெரியாது. ஏன் ஊருக்காரன் கட்ட மாட்டான். இவன் சத்திர குலத்தை சேர்ந்தவன். ஒரு பொண்டாடிக்கு மேல இருக்காது, இருந்தா கொண்டு விடுவோம். ஆமா, அப்ப அவர் பல கோடி வைக்க சொந்தக்காரர் தான். கட்டுவாரா? சத்திர குலத்தான். ஏன் பங்காளி எப்படி கட்டுவான்? 2 பொண்டாட்டி, ஒரு மனைவி இருக்க. வேதத்தில் இடம் இல்லை. சரி, அந்த சப்ஜெக்ட் அப்படி சப்ஜெக்ட் முடிக்கணும். 2 பக்கம் இருக்கு. அவர் 192 பக்கத்தில் எழுதினத 3 பக்கத்தில் எழுதியிருக்கேன். 1 பார்த்துக்கிடுங்க, 2 3வது பக்கம், 4வது பக்கம் பிளாங்க்னா ஒண்ணுமே இல்லை. காப்பி கொடுத்துருக்கேன். 3 பக்கத்தில் 90 பக்கத்தில் எழுதியிருக்காரு. 30 மடங்கு தலகாஞ்சவர் தான் அப்படி எழுதியிருக்காரு. சொல்ல தெரியல, எழுதி வச்சிருக்கிறாரு. ஐயாட்ட கொடுத்துட்டாரு. 6 மாசம் ஆகும். நான் சொல்றேன் 6 வருஷம் ஆகும். 92 பக்கம் படிச்சு ஒரு விளக்கம் இருக்கு. நான் பார்க்கிறேன், ஐயாவை பார்க்கிறேன், எப்படி படிச்சு என்கிட்ட பதில் சொல்ல வராரு. சேலஞ்ச் பண்றேன். இவர் என் பிறத்தால கிறிஸ்தவன் சொல்லி ஓடி வரல. இந்த 92 பக்கம் கிழிச்சு அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுறேன். அவர்கிட்ட இல்லை, இவர்கிட்ட சரண்டர் ஆயிடுறேன். 92 பக்கத்தையும் கிழிச்சு இவர் கையில கொடுத்துட்டு நான் சரண்டர் ஆகிறேன். அவருக்கு தலை காஞ்சிருக்கதா ஈரமாக்கிடுறேன். தலை காஞ்சிருக்கு இல்லையா, சத்திய வேதத்தை காட்டி அப்படியே பசுமையா வெண்ணெய் போட்டு தேய்ச்சி பிரில் கிரீம் போட்டு அப்படியே குளுமையாக்கிடுறேன். பாருங்க, தலை காஞ்சி என்ன கொடுக்கணும் தெரியுமா? எலுமிச்சம்பழம் போட்டு அப்படி 2 தேய்ச்சி விட்டா அதான் அப்படி கிச்சியே குளிர்ச்சி ஆகிடும். நாளைக்கு குளிர்ச்சி ஆக்கிடுறேன் அவர் தலையை. வீட்டில் போய் உட்காந்து, அதாவது எங்க அந்த பேட்டை செத்தும் குறை கொடுத்தானே அந்த நாட்டை சார்ந்த நாட்டாண்டவர், அந்த பரம்பரைக்குள்ள வந்தவர். அவர் ராஜகுலத்துக்காரர் தான். இந்த நாட்டை ஆண்ட என்னுடைய வைப்பாட்டி பிள்ளைகள் அந்த குலத்தில் உள்ளவர் தான் அவரு. அப்படி சொல்லி சண்டை போடுறாங்க. எங்க குடும்பத்தில் பெரியவன் அவங்கள ஒரு பொண்ணுபிள்ளைய கட்டிக்கிட்டாரு. எங்க அம்மா இருக்கத்தக்க கட்டிக்கிட்டாரு. தப்பு அது அவங்களுக்கு கலாச்சாரம். நான் அது கவலையில் போ, எங்க அப்பனை போடா போன்னு சொல்லிட்டேன். சுந்தரபாண்டியனை போடா போன்னு சொல்லிட்டு எங்க போனேன்? கொர்க்கைக்கு போயிட்டேன். கொர்க்கை நாட்டு மன்னன் 5ஆ பிரிஞ்சான். கொர்க்கை நாட்டு மன்னன் வரலாறு சரித்திரம் படிச்சவன் சொல்லுவான், தெரியும் எனக்கு. கொர்க்கை நாட்டு மன்னன் 5ஆ பிரிஞ்சான்.
நான் மாநாட்டு மன்னனுடைய வந்த வம்சாவளி. அவர் அந்த ராமநாட்டு வம்சத்தில் சேர்ந்த வம்சாவளி. அவர் தலைகாஞ்சி போனாரு. நான் இன்னும் தாமிரபரணி ஓடிக்கிட்டு ஈரமா இருக்கு. அவருக்கு வகையில் தண்ணி இல்லை, காஞ்சி போச்சு. எலுமிச்சை மரம் தான் நான் நாளைக்கே வாங்கிட்டு வரேன். அழகா தேய்ச்சி தஞ்சாவூர் ஜில்லாவை சேர்ந்தவர்கிட்ட கொடுத்து இந்த தண்ணி அங்கே திருப்பி விட்டு குளிச்சா குளிப்பாட்டி விட்டுறேன், எண்ணெயும் தேய்ச்சி விட்றேன். கரெக்ட். இனி என் கதைக்கு வர்றேன். எனக்கு 2 பக்கம் இருக்குது, 2 மணி நேரம் இருக்குது. கடன்னு போனால் தான் 30 பக்கத்தை முடிக்க முடியும். தயவு செய்து எல்லா கடையும் நாளைக்கு சொல்லுவேன். ஒருவரும் ஓடாமல் கடைசி நிமிஷம் வரைக்கும் அநேகமாக 6 மணிக்கு முடிச்சுட்டு நான் பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு போனோம். டிக்கெட் வாங்கிட்டேன். 6 மணிக்கு இந்த 90 பக்கத்துக்கும் சொல்லிட்டு சத்தியமாக நான் சொல்லிட்டு போவேன். எல்லாரும் அது வரைக்கும் நீ மன்னிச்சுக்கணும், நான் சொல்கிறேன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. இது சொன்னார்ல, பொம்பளை ஆம்பளை கூட படுத்தான், கல்லை குடிச்சு விட்டு படுத்தான், அடுத்த முன்னாடி இழுத்து வச்சுக்கிட்டான். எல்லாத்தையும் பச்சை இதையும் சொல்கிறேன் அதையும் சொல்கிறேன். இதுக்கு விளக்கமும் சொல்கிறேன், அதுக்கு அர்த்தமும் சொல்கிறேன். கருத்தை அப்படி அப்படியே பச்சை வைக்கிறேன். இப்போ நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தேன், கோபமே வரலை. சரித்திரம் லோகத்துடைய மக்கள் தப்பிதத்தை செய்தாங்க. நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கு, தமிழனுடைய ஆதி சான்றோருடைய பண்பாட்டுக்கு, இந்த சத்துருகுல பரம்பரைக்கு இந்த பண்பாடு கிடையாது. ஏன்னா அப்படி இருந்திருந்தா என் தம்பி அடுத்த வயசு புத்து ஒரு கோடீஸ்வரர் இப்போ இன்னைக்கு 4 கொண்டாடி கட்டாயம் கட்டியிருப்பாரு. ஒன்று தவிர கட்டலை. என் தம்பி இப்படி கருப்பாக இருக்காரு. அந்த அடுத்த தம்பி ஒருத்தர் இருக்கான், ஒய்சில் ஊற்று, ஒய்சில்னா ஊற்று, அப்படி இருப்பான் அழகா. நான் கொஞ்சம் கூட அவனை கடிக்கலாமனு 2 முறை கடிச்சு கூட விட்டுருக்கேன் கன்னத்தில். அவனை சின்ன குழந்தையா இருந்தபோது இது தாத்தா இருப்பார் வீட்டில், தோல்கடை தாத்தா. வீட்டுக்கு போனால் அவன் அழகா இருப்பான். கேளுங்க வேணா, அழகுன்னா அவனோட அழகு இங்கே ஒருவன் இல்லை, ஒருவருமே இங்கே இல்லை அவனை மாதிரி அழகு. அவ்வளோ அன்பான தம்பி, எனக்கு அவன் மேலே ஆசை. கன்னத்தில் கடிச்சிருக்கிறேன் நான் அவனை. அப்படி அழகா இருப்பான். கொஞ்சம் சாப்பிடலாமான்னு சொல்லி, அது அன்போட அவ்வளோ அழகு. வேணா போய் கேளுங்க, அவரையே கேளுங்க சொல்லுவார். இல்லைன்னா அவர் மச்சான் ஏற்று வந்தார், அவருக்கு மச்சான். அவர் என்ன மாப்பிள்ளைன்னாரு, நான் அண்ணன் என்ன, உடனே திருப்பி அண்ணன் நீட்டாரு. என்ன தம்பி இப்படி நீங்கள் 2 பேரும் சண்டை போடலாமா? இப்படி ஒரு கூட்டத்துக்கு அவன் மேடையில் வரலாம். அவன் அதாவது எங்கள் தம்பியை சொல்கிறாரு, அவர் மூத்தவர். இவன் அங்கே மேடைக்கு வரலாமா? நீ அவனை எடுத்து பேசலாமா? சே, பெரிய அசிங்கம் இல்லை. இப்படியா கூட்டம் கூடுவாங்க? ஐயோ, நாங்கள் என்ன சொல்கிறோம், வேதத்தை தானே 2 பேரும் சொல்கிறோம். அவர் தெரிஞ்ச வேதத்தை அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச வேதத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் விளையாடி வச்சு நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறோம் பற்றியா? இந்த ஊரில் இருக்க முஸ்லீம்ங்க, கிறிஸ்தவங்க, வந்தவன் போகிறவன், ஆர்எஸ்காரன், அவன் இவன் எல்லாம் தோலை நிறுத்தி சிஐடி கடை தான் முன்னால் வச்சுட்டு இவ்வளோ கதையை நடத்துகிறவன் 4 மாவட்டத்தில் பிறந்ததுனால இது உங்களுக்கு சந்தோஷமாக தெரியலையா? ஒரு பெரிய சரித்திர வரலாறு உண்டாக்கியிருக்கிறவன். உலகம் முழுவதும் இப்படி ஒரு உலகம் முழுவதும் தமிழன் இருக்கான். இந்த தமிழ்நாட்டில், எங்களுடைய மதுரை பாண்டிய நாட்டில், பாண்டிய ராஜ்ய பரம்பரையில், நம்முடைய ராஜ்யத்தில் இந்த இப்படி ஒரு 2வது வருஷத்தில், கிபி 2வது வருஷத்தில் இப்படி ஒரு பெரிய மாநாட்டை உண்டாக்குனவன். இந்த புகழ் எங்களுக்கு இருக்குது, உமக்கு விருப்பமே, உங்களுக்கு வெக்கமாக இருக்குதா எங்களை கண்டா அப்படின்னு கேட்டேன். உண்மையை கேட்டேன். என்ன தம்பி இது ஆகாத விஷயம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த போடி லாட்டில் வந்து சொன்னார், இது உங்கள் 2 பேருக்கு தேவையில்லாத விஷயம், உங்களுக்கு நீ செலவும் தேவையில்லை. ஐயா, நான் செலவு 10 பைசா கூட பண்ணலையா? அது ஒரு தம்பி பண்ணியிருப்பான், எனக்கு தெரியாது அப்படின்னு. நான் 10 பைசா கூட பண்ணலை, இதில் எனக்கு போக்குவரத்து சாப்பாடு செலவு தான் அப்படின்னு. அது கூட ஒருத்தன் கொண்டு காசு கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு. சரி, என்னமோ என்ன விலங்காவிலே போகணும் போங்கடா அப்படின்னு போனார். விலங்காவிலே போகணும்னு போங்கடான்னாரு. அது என்னமோ தெரியாது. சரி, நான் இதோட முடிக்கிறேன், சப்ஜெக்ட் வர்றேன், எனக்கு சீக்கிரம் முடிக்கணும். கடன்னு போகிறேன் பாருங்க. குரான் நான் விட்டதுலேருந்து போகிறேன், தொட்ட குறைக்கு போகிறேன். விட்டதுலேருந்து 5ஆம் அதிகாரம் 32 வசனம், குரான் 5:32. எவன் ஒருவன் மற்றொரு ஆத்மாவை கொலைக்கு காரணமாகவோ அல்லது பூமியில் குழப்பத்தை தடை செய்வதற்காகவோ அன்றி கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் யாவரையுமே கொலை செய்தவன் போல போலாவான். இது யாரையா சொல்லுது? ஒருவன் பூமியில் இருக்கிற மனிதர்களெல்லாம் கொன்னு சாவுக்கு மரணத்துக்குள் ஆக்கினால் அவன் முழு உலகத்தில் பிறந்த அத்தனை ஆபிரகாமுடைய சந்ததிகளையும் கொண்டு விட்டான்னு அர்த்தம் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது.
5:32. அடுத்து அதே வசனத்தை தான் குறைய வாசிங்க. எவன் ஓர் ஆத்மாவை வாழ வைக்கின்றானோ, எவன் ஒருவன் ஒரு ஆத்மாவை வாழ வைத்துக் கொள்கிறானோ, அவன் மனிதர்கள் யாவரையுமே வாழ மனித வைத்தவன். உலகத்தில் பிறந்த அத்தனை ஆதாமுக்குள் பிறந்த அத்தனை பேரையும் வாழ வைக்கிறான். வாசித்து முடிச்சுங்க அந்த வசனத்தை திருப்பி ஒருக்கா வாசித்துருங்க. எவன் ஒருவன் மற்றொரு ஆத்மாவை கொலைக்கு பிரதியாகவோ அல்லது பூமியில் குழப்பத்தை தடை செய்வதற்காகவோ அன்றி கொலை செய்கின்றானோ, அவன் மனிதர்கள் யாவரையுமே கொலை செய்தவன் போலாவான். இதற்கு பொருள் என்ன? இதன் பொருள் என்ன? தமிழ்ல தான் வாசிக்கிறேன். உங்க என்னுடைய வேதம் குர்ஆனை வாசிக்கிறேன். பைபிள்ல இருந்து வெள்ளைக்காரன் வேதத்தில் நான் பதில் சொல்லலை. தமிழ் மொழியிலிருந்து தமிழ் பண்பாடோடு தமிழ் குர்ஆன்ல இருந்து நான் இப்போ பதில் சொல்றேன். ஒருவன் ஆத்மாவை கொன்னுட்டா, ஒரு ஆத்மாவை கொண்டு விட்டா அவனுக்குள் பிறந்த அத்தனை ஆத்மாவும் செத்து போச்சு. ஆதாமுடைய ஆத்மாவை இந்த கொடிய பய யாரு? இப்லீஸ், சாத்தான், அந்த வேசிகளின் தகப்பன் கொன்னு விட்டான், செத்து போனான். திரும்ப 930 செத்துக்கிட்டே வாழ்ந்தான். அப்படியாகவே அந்த ஈசாங்கிற அந்த இறைகுமாரன் அந்த ஆத்மாவை காத்து, அந்த தன்னுடைய ஒரு ஆத்மாவை காத்து கொண்டால் உலகத்தின் அத்தனை மக்களையும் அந்த மீட்பை கொண்டு உலகம் அனைத்தையும் ரட்சித்துக் கொண்டான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இல்லை என்று மறுப்போர் அடுத்த கருத்தரங்கில் வந்து என்னோடு பேசலாம். நான் தனித்து வர ஆயத்தமாயிருக்கிறேன். வேதத்தில் வசனம் உண்டு, நான் எடுத்து வைக்கல நேரம் போறதுனால. அன்று ஒரு மனிதனால் உலகம் முழுவதுக்கும் ஆக்கினை வந்தது. இன்று அடுத்த முதலாம் ஆதாமால் நாட்டுக்கு ஆபத்து வந்தது. உலகம் முழுவதும் அழிந்தது, எல்லா மரணத்தில் ஆழ்ந்து போனது. இன்னும் ஒரு 2வது ஆதாம் வந்தான், அவன் தன் ஆத்மாவை காத்துக் கொண்டான். அனைத்து மக்களும் மீட்கப்பட்டனர். முடிஞ்சு போச்சு. அடுத்த வசனம் 44ஆம் வசனம். எனக்கு தலை காயல, அழகா பிரில் கிரீம் போட்டு அடிச்சு வச்சிருக்கிறேன். தலை காயல, கரெக்டா தான் சொல்றேன். வாதத்துக்கு வந்தா எப்போ வேணாலும் வரலாம். ஜனவரி மாதம் 1991 15ஆம் தேதிக்கு மேல 10 நாளைக்குள் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக வர தயார். சேலஞ்ச். தௌராத் என்னும் வேதத்தையும் நிச்சயமாக நாம் தாம் இறக்கி வைத்தோம். தௌராத் என்ற வேதத்தையும் நாம் என்றால் ஒருவன் இறக்கி வைத்தான். அதில் நேர்வழியும் இருக்கின்றது, அதற்குள் நேர்வழி உண்டு, பிரகாசமாய் இருக்கின்றது. அதாவது அந்த ஒருவனுக்குள் நேர்வழி ஒருவன் இருக்கிறான், அதற்குள் பிரகாசம் உண்டு. அவன் நூரே இலாஹி. படிங்க. அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு நடந்த நபிமார்கள், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் தன்னை வழிபடுத்தி நடத்திய அல்லாஹ் குருமார்கள், அதனை கொண்டே அந்த ஒளியின் நூரே இல்லாஹின் இருந்து புறப்பட்டு வந்த அந்த நூரே ஒளியில் இருந்து வந்த இந்த ஆத்மாவை காரியத்தை குறித்து கட்டளையிட்டு வந்தார்கள், மற்றவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அவர்களுடைய பண்டிகைகளாகிய ரிப்பியூன்களும் குருமார்களாகிய, அது எனக்கு அர்த்தம் தெரியாது, அல்லாஹ்வுடைய வேதத்தை காப்போர் என்ற முறையில், அதாவது இந்த இமாம்கள்ல வல்ல செல்ல கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. அவங்களுக்கு கொண்டு தீர்ப்பளித்து வந்தார்கள். இவர்கள் அதற்கு சாட்சிகளாகவும் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் இதற்கு நான் சொல்றேன் இல்லையா, இப்போ இதுக்கு சாட்சிகளா இருந்தார்கள். அந்த தீர்க்கர்கள் எல்லாம் 1,24,000 தீர்க்கர் சொல்றீங்க இல்லையா, ஒருவருக்கும் பேர் தெரியாது. உங்களுக்கு எனக்கு 24 பேர் தெரியும், மற்றவன் எவனா எனக்கு தெரியாது, எவனா தெரியாது. 6 பேரை திட்டோட்டமா எழுதி வச்சிருக்கு. உங்களுக்கு யாருக்காவது அந்த 25வது ஆள் பேர் சொன்னா, 25வது தீர்க்கதரிசியுடைய பேரை சொன்னா, அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் குர்ஆன்ல இருந்தா இல்ல, இந்த 6 பேருடைய தீர்க்க தரிசனமாவது குர்ஆன்ல இருந்தா எடுத்து காட்டலாம். ஒரு தீர்க்கதரிசியும் சொல்லல சுன்னத்து பண்ணிக்க விருத்த பண்ணிக்க குர்ஆன்ல சொல்லல, செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தமிழன் ஏயா சுன்னத்து பண்ணணும், ஏயா விருத்த பண்ணணும்? குர்ஆன் சொல்லிச்சா? அரபி மொழி ஏமாத்தினானா? முஸ்லிம்களே, சில கிறிஸ்தவனும் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறான். எச்சரிக்கிறேன் உங்களை கிறிஸ்தவன்களை,
வேதத்தில் சொல்லப்படலை. அது இலங்கைக்கு போனா 2 ஸ்டாம்பு, இந்தியாவில் இருந்தா 4 ஸ்டாம்பு, பெங்களூர் பர்மாவுக்கு போனா 3 ஸ்டாம்பு. எதுக்கு? இந்த நாட்டை பிரிட்டிஷ்காரன் 209 வருஷம் ஆண்டான். பர்மா 39 பிரிஞ்சு போச்சு. எதுக்கு ஸ்டாம்ப் போட்டான்? பிரிட்டிஷ்கார அடிமைகள் இவனெல்லாம். தமிழன் திருநெல்வேலிக்காரனை தவிர அத்தனை பேர் இந்த நாட்டு அடிமைகள். எங்களை கொடுமையாக 3 சீல் போட்டான் எனக்கு. இன்னைக்கு நீங்கெல்லாம் சுதந்திரம் வாங்கியிருக்கீங்க. அந்த பையன் அந்த ஆரியர் கூட சேர்ந்து எங்களை கோயிலுக்குள்ள போக விடல. எங்களுடைய கன்னியாகுமரியில பொம்பளைங்களை சட்டை போட விடல ராஸ்கல்ங்க. ஆமா, நான் ராஸ்கல் தான் சொல்லுவேன். எங்க பொம்பளைங்களை சட்டை போட விடல. தொப்புளுக்கு தொடங்கி கொடுத்தான். தானிலிங்கன்னு ஒருத்தன் இருந்தான், இந்து முன்னணிக்காரன். ராஸ்கல் கிழவா, ஏலே கிழவா அப்படின்னு கேட்டேன். எழுதி கொடுத்த ஏலே கிழவா. ஏன்டா உங்க அப்பனும் அம்மையும் தொடைக்கும் தொப்புளுக்கும் வேட்டி விட்டுருந்தால அன்னைக்கு இந்த ஹரிபகவன் தாஸ் வந்தானா, ராஜகோபால் வந்தானா, உனக்கு வேட்டி கொடுத்துருக்கு. ராஸ்கல் நீ கதை சட்டையும் வேட்டி எவனா உடுக்க படிச்சு கொடுத்தான்? என்னுடைய இயேசு கிறிஸ்துவ மார்க்கத்தை கெடுத்து கொண்ட அவனோட உனக்கு வேட்டி உடுத்த சொல்லி கொடுத்தான். கதர் வேட்டி எங்கடா இருந்து உடுத்தா? நீ எங்க இருந்து கதர் வேட்டி உடுத்தா? ராஸ்கல் நீ தொடைக்கும் தொப்புளுக்கும் வேட்டி உடுத்துட்டு உங்க அம்மையும் அப்பனும் முண்டமா எல்லாத்தையும் திறந்து போட்டு காட்டிட்டு போயிட்டு இருந்திய. அன்னைக்கு இந்த பாப்பா உனக்கு வந்து தோல்ல கை போட்டானா? கோபால சேர்ந்தன் இருந்துட்டு இருக்காரு, இன்னும் போகல. கேக்குறேன், அன்னைக்கு தோல்ல கை போட்டியா என்கிட்ட? ஏ கிழட்டு ராஸ்கோல், நீ என் அப்பை, நீ கன்னியாகுமரியில் பிறந்தா. ஓ நாகர்கோவில் தான். நான் எனக்கு பேர் நாகப்பன் குடும்பம். நான் நாகர்கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு நாகர் கோயில் இருந்துச்சு. எனக்கு நாகர் கோயில் இருந்துச்சு, இப்படி இருக்கும். அதனால அந்த ஊருக்கு பேர் நாகர் கோயில். அதுக்கு அப்பன் நான் தான். நாகப்பன் என் பேரு. கேளுங்க, என் குடும்பத்து பேரு என் பேரு சொல்லுமே. நாகப்பன் என் குடும்ப பேரு. ஆதி கிபி 630 எனக்கு 1630 எனக்கு பேர் நாகப்பன். இப்பவும் என் தாத்தா ஏலே நாகப்பா எங்க போறான்னு கேட்பாரு. இப்பவும் கேட்பாரு. இவங்க அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் நாகப்பா எங்க போறாரு கேட்பாரு. துலுக்கா அங்கே தான் போறேன்னு சொல்லுவேன். அப்படி சொல்றதுனால யாரும் வருத்தப்படக்கூடாது. அவர் சொல்லுவார், நான் திருப்பி சொல்லுவேன். விளங்கிச்சா? சரி, அடுத்த வசனத்தை சொல்றேன். 44 வருஷத்துலையா 46. முன்னிருந்த நபிகளாய் அவர்களுடைய அடிச்சுவடுகளிலேயே, முன்னிருந்த நபிகளின் அடிச்சுவடுகளிலேயே மரியமுடைய மகன் ஈசாவையும் நாம் அனுப்பி வைத்தோம். ஆமா, அந்த 10 கட்டளை இந்த வேதத்தின் அடிப்படையில் அதை நிறைவேற்றும்படி இந்த யூத பயலுக 10 கட்டளை நிறைவேற்ற இல்லை. அம்மைக்கு சோறு போட மாட்டான், அப்பை எனக்கு சோறு போட மாட்டான். செத்த பிறகு அவங்களுக்கு என்னமோ அள்ளி கொண்டு கொட்டுவான். கோயில்ல யார்கிட்ட? பட்டர்ல அதுக்கு என்ன சொல்றாங்க? யூதர் அபிமார்கிட்ட யார்கிட்ட ஒன்று கொட்டுவான்? செத்த பிறகு சுடுகாட்டுக்கு போன பிறகு இதை அள்ளி கொண்டு போய் அவன் கேட்கல, அம்மைக்கு திவசம் வைக்கிறான். தாலி அறுக்கிறதுக்கு. யாருக்கு? அம்மைக்கு தாலி அறுக்கிறது. அவன் கொண்டு ரபிக்கு கொண்டு கொடுக்குறானா. குர்பானி கொடுக்குறானா. உயிரோடு இருக்கணும் கொடுக்கறத விட்டு உன் தகப்பனின் தாவையும் கனம் பண்ணு. செத்த பிறகு சுண்ணாம்பு வச்சு கட்ட வேண்டாம். செத்த பிறகு தர்மம் பண்ண வேண்டாம். யாருக்கு போய் சேரு? யாருக்கு யா கொடுக்குற? கொஞ்சம் உட்கார்ந்து கொடு, உன் அண்ணன் தம்பி கொடு, உன் அக்கா தங்கச்சி கொடு. யாருக்கு யா கொடுக்குற? செத்த பிறகு உங்க அப்பன் திங்கிறானா? உயிரோடு இருக்கும்போது கொடுக்கல, நீ பெரையும் செத்த பிறகு கொடுக்குற. குர்பானி யாருக்கு கொடுக்குற? ஏன் கொடுக்குற? தேவையில்லை. ஏன் கொண்டு பாதிரியாட்ட கொடுத்துக்கிட்டு இருக்க, இமாமிட்ட கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்க? சொல்ற அடுத்தாப்புல பாருங்க வசனம் 48. அவர் தன் முன் இருந்த தௌராத்தை, அவர் தமக்கு முன்னிருந்த வேதத்தை உண்மையாக்கி வைப்பவராக வந்தார். யாரு? இயேசு. நான் இப்ப கிறிஸ்துன்னு சொல்லல. இயேசு தௌராத்து ஆகிய வேதத்தை உண்மையாக்குவராக வந்தார். தௌராத்து நீங்களாக, அந்த அறைவன் எழுதி கொடுத்த 10 கட்டளை நீங்களாக, நாரோடு பூவோடு சேர்ந்த நாரும் வேத 10 கட்டளையோடு சேர்ந்த மற்ற இதர பகுதிகளும் அதோடு இணைக்கப்பட்டபடியால் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுகின்றது. அன்றி அவருக்கு இஞ்சில் என்னும் வேதத்தையும் நாம் அருளினோம். தம்பி புரிஞ்சுக்கிட்டாரு நினைக்கிறேன். பூவோடு பூ கதம்பம்,
பூ கதம்பம். 66 கதம்பங்கள் அடங்கிய பூக்களில் பிரதான பூ எது? 10 கட்டளை. மற்ற 65 பூவோடு சேர்ந்த நாறுகள். விளங்கிச்சா தலைவரே? அவர் தலகாஞ்சி போனனால தெரியாம என்னென்னத்தையோ சொல்லி தலகாஞ்சி போச்சு தெரியாம உளர்றேன். நாளைக்கு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு நல்லா தேய்க்கிறேன். அப்போ புரிஞ்சுக்கிடுங்க சரியா. இப்ப நான் சொல்றது சரியா கவனம் எடுத்து கேட்கணும். அழகான பூ 10 கட்டளை, 10 இதழ்களுடைய 10 கட்டளை. இந்த 10 இதழுடைய ரோஜா பூ பிற பூக்களோடு சில இலைகளோடும் இன்னொருத்தன் சேர்த்துக்கிட்டான். அது 6 இலையை. நீங்க மெட்ராஸுக்கு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரோஜா பூ தாங்கினா இவ்வளவு நிலத்துல பௌரசம் கூட கட்டுவான். இத்தனோடு 4 பூ வச்சிருப்பான். செத்த பணத்துல கொண்டு போடுவான். மெட்ராஸ் வந்த யாராவது வந்தா இல்லைன்னு சொன்னா இப்ப எனக்கு சொல்லலாம். தம்பி ஹசன் குத்து அங்கதான் இருக்காரு, அவருக்கு தெரியும். மாலை வாங்கிட்டு போனா என்ன இருக்கும்? இவ்வளவு நீளத்துல மாலை இருக்கும். இவ்வளவு நீளத்துக்கு இலை இருக்கும், பச்சை இலை. இதுக்கு இங்க 2 இலை இருக்கும். மத்தியில ஒரு காட்டு ரோஜா வச்சிருப்பான். பீனாரி பூனி ஒண்ணு இருக்கு. அது நம்ம தம்பி பட்டத்துல யாருக்காக இருக்கு. நான் கலக்க அதனால தனுஷ்கோடி சுத்தி பார்த்தா எல்லாம் பீனாரி பூவா தான் இருக்கும். அதுக்கும் சரியான விலை, வேறு உன்னதமான விலை. சைனாவுக்கு போகுது மருந்துக்கு. சைனாவுக்கு மருந்துக்கு போகுது. கிலோ 600 ரூபாய். கிலோ 600 ரூபாய். யாரும் வியாபாரம் பண்ண தெரியாம இருந்தா நான் வாங்கிக்கிறேன் 600 ரூபாய்க்கு வேற வெட்டி கொண்டு தந்த பீனாரி பூவை செடி அதோட வேறு. யாருக்காவது முடியும்னா ஒரு டன் கொண்டு வந்து 1 கிலோ கொண்டு வந்தீங்கன்னா ஒரு குண்டால் கொண்டு வந்தா 600 ரூபா நான் தர்றேன். வியாபாரம் பண்ணாம யாராவது பணம் சம்பாதிக்க முடியாதுன்னா நிறைய போங்க தம்பி ஊருக்கு. மண்டபனி ஊர் இருக்கு, அதுக்கு அந்த பக்கம் தங்கச்சி மடம், அந்த பக்கம் தனுஷ்கோடி, அப்படி இப்படி இருக்கு. போங்க எல்லாம் காடா இருக்கும். ஒரே மண்ணு ஒழிச்சுன்னா தெரியாத மண் அப்படி இருக்கும். பூனாரி பூவா இருக்கும். பீனாரி பூ, பூனாரி பூ இல்லை, பீனாரி பூ நேரம் அப்படி. அதோடைய வேறு மகாபரிய உன்னதமான மருந்து. 1 கிலோ வாங்கிட்டு உங்ககிட்ட 600 ரூபாய்க்கு வாங்கினா நான் 6000 ரூபாய்க்கு விற்பேன். எனக்கு உங்களை நம்பி லாபம். அதை அப்படி விட்டுடுறேன். அடுத்த வசனம் 68ஆம் வசனம். அதே அதிகாரத்தில் 68ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். நபியே அவர்களை நோக்கி வேதத்தை உடையவர்களே, நபியே அவர்களை நோக்கி வேதத்தை உடையவர்களே, தௌராத்தையும் இஞ்சிலையும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பெற்ற வைகளையும் மெய்யாகவே நீங்கள் கடைபிடித்தொழுகும் வரை நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்கள் அல்லர் என்று. எதை கடைபிடிக்கணும்? சத்திய வேதமாகிய 10 கட்டளைகளையும் இஞ்சிலாகிய ஆண்டவனுடைய வார்த்தையையும் இயேசு கிறிஸ்து நான் தவற சொல்லிட்டேன். இயேசுடைய வார்த்தையையும் மன்னிச்சுக்கிடுங்க. அதுக்காக பழக்க தோஷத்தை சொல்ல வந்தது. இயேசுவாகிய வார்த்தையையும் இறைவனின் அருளும் அவனுடைய வார்த்தையுமாகிய இயேசுடைய அவரின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த இன்னொருவன் சொல்லி நினைவுபடுத்தி குத்தூசு மாதிரி பின்னால் இருந்து குத்தி வந்ததல்ல. அவனுக்குள்ளே இருந்து அந்த இயேசு என்ற மனிதனுக்குள் இருந்து 100% மனுஷனுக்குள்ள இருந்து தானே வெளியே வந்த அந்த இறை வார்த்தை, அதையும் வேதம் என்று நான் எதை சுட்டுகிறேனோ ஜெபமணியாகிய நான் எவனையும் என்னத்தையும் சொல்லிட்டு போட்டு எனக்கு கவலை இல்லை. ஒருவனும் என்ன வெல்ல முடியாது. நான் ஆண்டவனின் பவர்ல இருக்கிறேன். அவனுடைய அக்னிக்குள்ளாக ஆளுகைக்குள்ளாக இருந்து இப்பொழுது நான் ஆண்டவனுடைய வார்த்தையை பேசுகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோத்திரம் கர்த்தாவே, என்னை காத்துக்கொள்ளும் அப்பா. உண்மையில நான் ஆண்டவனுடைய அருளை கொண்டு பேசுகிறேன். அந்த 10 கற்பனையும் வேதம், மற்ற எல்லாம் பூமாலைகளை சேர்ந்த கதம்பம். அதன் அடுத்து இஞ்சில் என்ற ஒன்ற இயேசு பெருமான் வந்தான். அவனுக்குள்ள இருந்து எவனும் சொல்லாத பூக்கள் வெளிப்பட்டன. 7 வசனங்கள் வெளிப்பட்டன. மலையில் இருந்து பல வசனங்களை உதித்தான். என் வாயில இருந்து சொல்லி அதுக்குள்ள போயிட்டு இதுக்குள்ள போயிட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு அங்கேயும் போயிட்டு உங்க காதுக்குள்ளையும் போயிட்டு இதயத்திலையும் போயிட்டு ஆத்மாவிலும் பிடிச்சிட்டு தலையிலையும் பிடிச்சிட்டு அது வெளியே போகாது. திருப்பி என் வயதுக்குள்ள வராது. திருப்பி என்கிட்ட வராது. வெளியே போன அந்த இறை வசனம் உங்களிலேயே நிற்கும். இல்லைன்னா காத்துல பறந்துகிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் சந்திக்கும். ரஷ்யாக்காரன் வருவான், அதை என் சத்தத்தை எடுப்பான். 1990ஆம் வருஷம்
என்ன மாதம்? செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சாயங்காலம் 7:20 அப்படி நேரத்தில் வெளியே வந்த செய்தின்னு சொல்லுது. இதில் ஜெவமணி சொல்லி குரு கோவிந்தநாதன், குரு கோபி கணேசன் ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி ஒரு விளம்பரம் போட்டிருக்க. அப்படி நான் பேரை எங்கே ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு இடையில ஜெயனுலா அப்படின்னு ஒருத்தன் பேசினாரான். குத்தூசி, அங்கே நாங்கள் கிண்டலுக்கு குத்தூசி, அதாவது ஓலையில் குத்துற ஊசி இருக்கு இல்லையா, பனங்காட்டில் கட்டுற வீடு கட்டும்போது குத்தூசி போடுறான், ஏழை குத்தூசி உங்களே ஆம்பளைன்னு சொல்லுவான். இந்த குத்தூசி பின்னால் இருந்து குத்தி முதுகை தோண்டி ஈரலுக்குள்ள விட்டு நெஞ்சுக்குள்ள போய் அங்கிருந்து சுவாசமா வெளியே வந்து அவரில் பிரகாசிச்சு அப்படின்னு ரஷ்யாக்காரன் இந்த உலகம் அழியச்சில சொல்லிக்கிட்டு வருவான். இல்லைன்னா சொல்றது உங்களுக்கு கேட்கும். ரைட். குர்ஆன் 5:82. குர்ஆன் 5:82. யூதர்களும் இணை வைத்து வணங்குவோரும் விசுவாசிகளுக்கு மனிதர்கள் யாவரிலும் கொடிய விரோதிகளாக இருப்பதை நிச்சயமாக நீர் காண்பீர். எவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறுகின்றனரோ, எவர்கள் தங்களை கிறிஸ்துவை உடையவன், ஜெவமணியை போன்றவன், தாமஸ் கோக்கை போன்றவன், ஆனந்த தாஸை போன்றவன், அவர்கள் விசுவாசிகளுக்கு நட்பில் மிக நெருங்கியவர்களாகவும், முஸ்லிம்களுக்கு மிக நெருங்கிய நண்பர்கள். அதனால் அவர்கள் முஸ்லிம்களுக்குள்ள பூந்து நண்பர் ஆனதுனால தங்களையும் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். தலைப்பா தொப்பியை தூரத்து போய் இழுத்து காட்டியிருப்பேன். தொப்பியை போட்டுடுங்க, ஏன் கவலைப்படுங்க? வெக்கமா பயமா? தொப்பி கொடுங்க. ஏன் நான் முஸ்லீம், இது உங்களுக்கு அதே தர்மம் பிரசன்ட். நாங்களும் முஸ்லிம்களே, நல்ல முஸ்லிம்கள், அதாவது மூமின்கள். அந்த வார்த்தையை நீ சரியா சொல்ல தெரியல. உங்களை விட ஒரு 10% முன்னேறிய முஸ்லிம்கள், மூமின்கள். அடுத்து வாசிங்க. 3:82 வாசிக்கலாம். எவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறுகின்றனரோ அவர்கள் விசுவாசிகளுக்கு நட்பில் மிகவும் நெருங்கியவர்களாக. எந்த விசுவாசிகளுக்கு? முஸ்லிம் மகமதியருக்கு அல்ல நாங்கள் சிநேகிதர். அதை இங்கிலீஷ்ல எழுதினா அசிங்கமா இருக்கும். மகமதியர் என்று இங்கிலீஷ்ல எழுதினா அசிங்கமா இருக்கும். அப்படி சொல்ல மாட்டேனா. என்னுடைய நண்பர்கள் முஸ்லிம்கள், நானும் முஸ்லிம். இன்னும் சொன்னா நான் நல்ல ஒரு மூமின். இன்னும் சொன்னா இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ளாக திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயனுலாபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. கரெக்டா இங்க போய் ட்ரெயின்ல போயிடுவேன். அதுக்கு முன்னாடி வெக்கமா இருந்தவங்க, வேலை இருந்தவங்க, இந்த குர்ஆன்ல பட்டுள்ளவங்க, இஸ்லாத்துல பட்டுள்ளவங்க கட்டிருந்தோம் பத்தியா. என்ன அசிங்கத்தான் சொன்னாரு வேதத்துல. சத்தியம் என்றால் என்ன? சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லுவது. அவன் தேவடியானா, வேசினா வேசிதான், பரிசுத்தவானா பரிசுத்தவான் தான், மூமின்னா மூமின் தான், முஸ்லீம் தான் முஸ்லீம் தான், மகமதியன்னா மகமதியன் தான். 3க்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? மகமதியன், முஸ்லீம், மூமின். அவுளியா ஒவுளியா சிரிக்காதுங்க. நான் அந்த சப்ஜெக்டை சொல்றேன். இல்ஹாம், அந்த நிலையை அக்னி, அக்னியை பெற்றவன் பரப்பான்னு சொல்றேன்ல, அவருக்கு பேரு என்னவாறு பேரு? பறக்கிறவன் அப்படி சொல்றேன். உங்களுக்கு தமிழ் எனக்கு அரபி மொழி, இளவு மொழி. தமிழ்ல சொன்னா சொல்வேன், பறப்பேன், நான் ஆகாயத்தில் பறப்பேன், என் ஆண்டவனோடும் பறந்து செல்வேன். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து
தாம் மரணித்து உயிர்த்து 40 நாள் இந்த பூமியில் எங்களோடு கூட வாழ்ந்து, என்னுடைய சொக்காரர்கள் கூட என் மூதாதை கூட வாழ்ந்து 40 நாள் கண்களில் காணப்பட்டு பற்பல காரியங்களை செய்து சோறு பொங்கி கொடுத்து மீனை சுட்டு கொடுத்து தானும் உண்டு அவங்களையும் உண்ண வச்சு எல்லாரும் ஒன்னாருங்கடா, எல்லாரும் ஒன்னாருங்கடா, பூமியின் கடைசி பரியந்தமும் நான் உயிரோடு சொல்லுடா அப்படின்னு சொல்லிவிட்டு பறந்து போனாரு. நானும் அப்படி போவேன், நானும் அப்படி பறந்து போவேன். சத்தியத்தை சொல்றேன், சத்தியமா சொல்றேன். ஏற்றுக்கொண்டாலும் சரி, அதை நம்பினாலும் சரி, ஈமான் கொண்டாலும் சரி, அவிசுவாசித்தாலும் சரி, இது ஹராம்னு சொன்னாலும் சரிதான், எனக்கு கவலை இல்லை. மூமின் ஆகிறியா, என்னை ஃபாலோ பண்ணு, என்னை பின்பற்றி வா, நான் சொல்ற கருத்தை கடைபிடி. இல்லைன்னா உங்க விருப்பம், எனக்கு கவலை இல்லை. நரகத்தை பற்றி நேற்று சொன்னேன் லேசா முந்தா நாள். சாரை ஊத்துவான் தரையில, நெருப்பை கொளுத்துவான், தோல் எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடும். சாம்பலா போன தள்ளிட்டு பழையபடி ஒரு புது தோலை மேல போடுவான், திருப்பி தாரை ஊத்துவான், விளக்க கொளுத்துவான், தீயை கொளுத்துவான், பழையபடி காயை எரியணும், சாவா அப்படியே கிடந்து உருளுவா. அம்மாடி ஆத்தாடி கழுத மாதிரி கூப்பிடுவான்னு எழுதிருக்கு. கழுத மாதிரி கூப்பிடு, கழுத எப்படி கூப்பிடும் தெரியுமில்ல? சத்தம் போட்டு காட்டணுமா, போடணுமா? வேண்டாம், போடல, வேண்டாங்கிறாரு. குர்ஆன் 3:13, 3:113. குர்ஆன் 3:113. நான் வசனத்தை நிறைய டைம் போயிட்டனால வசனத்தை குறைச்சிட்டே வரேன். என்கிட்ட 100 வசனம் இருக்கு பின்னால இதுல, இந்த சப்ஜெக்ட்ல. அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான தீயர்கள் அன்று சிலவன் குற்றவாளியா இருப்பான், சிலவன் குற்றவாளியா இருப்பான். எனக்கு என்ன, அவனை பற்றி நீ ஏன் பாக்குற? கிறிஸ்தவனை பாராத, கத்தோலிக்கனை பாராத, சிஏஜிக்காரனை பார்க்காத, பெந்தேகோஸ்துக்காரனை பார்க்காத, சிபிஎம் கிறிஸ்தவனை பார்க்காத, போப்பை பார்க்காத, எங்க பாதிரியாரை பார்க்காத, சிவமணியும் பார்க்காத. யாரை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை பார். இயேசு கிறிஸ்துங்கிற ஒருவனை பார். அவன் உன்னை மீட்டு ரட்சிப்பான். அவன் இயேசு கிறிஸ்துங்கிற அவன். மலையாளத்தை அவன் தான் மகா உயர்ந்த சொல்லு. எங்க வள்ளுவனை நான் அவனி தான் சொல்றேன், போகர அவனி தான் சொல்றேன், திருமூலனை அவனி தான் சொல்றேன். கேளுங்க, இவரு அவன் தான் சொல்லுவாரு வள்ளுவனை, அவன். அதனால என் இயேசு கிறிஸ்துவையும் அவன் இன்னும் உங்க முன்னிலை சொல்றேன். மரியாதை குறைச்சல் இல்லை. 50 வருஷத்துக்கு பிறகு வருவேன். நான் இப்ப சொல்ற காரியம் 50 வருஷத்துக்கு பிறகு உலக சரித்திரம். இயேசு வருகிறான் ஒரு புத்தகத்தில் இருக்கிறேன், வரப்போகிற இயேசு குர்ஆன்ல இருந்து எடுத்து இருக்கிறேன். 50 வருஷம் கடந்த போது இது ரெக்கார்டு, இது ரெக்கார்டு, கவர்மெண்ட் ரெக்கார்டு. 348 லைப்ரரியில் இருக்கு தமிழ்நாட்டில். காபா நிலைக்குமா அப்படின்னு சொல்லி 348 தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் லைப்ரரியில ஒரு முஸ்லிமால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அதாவது டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு முஸ்லிம் அம்மா. அந்த அம்மா ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஏன் சொன்னா ஐயருக்கு பயந்து, ஆரியருக்கு பயந்து. அப்புறம் எஸ் கட்டீஷ் அப்படின்னு எழுதினாரு. நான் 10 பைசா கூட கொடுக்கல, 6,100 எழுதினேன். எஸ் கட்டீஷ்னாரு. ஏன் தெரியுமா? அவர் என் நண்பர் ராஜகோபாலனுடைய சொந்தக்காரரு, சீனியர் ஆபீசரு. அம்மாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. எஸ் சார், எப்பா எடுத்துட்டு போப்பா, வாங்கி கொண்டு போட்டுக்கப்பா, 348 புத்தகத்தை வாங்கிக்க. நான் 350 புத்தகத்தை கூட கட்டி கொடுத்தேன், அனுப்பியாச்சு. எந்த லைப்ரரியிலாம் பார்க்கலாம், காயல்பட்டு லைப்ரரியிலையும் பார்க்கலாம், திருநெல்வேலியிலையும் பார்க்கலாம், குரும்பூர்லையும் பார்க்கலாம், ஏஆர்எல்ல பார்க்கலாம், தூத்துக்குடியில் பார்க்கலாம், நாகர்கோவிலில் பார்க்கலாம், கன்னியாகுமரியில் பார்க்கலாம், கீழக்கரையில் பார்க்கலாம், ராமநாட்டில் பார்க்கலாம், தஞ்சாவூரில் பார்க்கலாம், இன்னும் நடிகையை பார்க்கலாம். 348 பேர் எனக்கு சொல்லி தெரியும், எங்க அனுப்பினா தெரியும். 348 பேருக்கு 348 பணம் வந்துட்டு எனக்கு 5000 ரூபா கொடுத்துட்டாங்க. அதனுடைய விலை 7 ரூபா. டிஸ்கவுண்ட் 15% கழிச்சுக்கிட்டு, உங்களுக்குலாம் தெரியுமா தெரியும், 15% கழிச்சு அவங்க வந்து கொடுக்கணும். கழிச்சுட்டு கொடுத்துட்டேன், பணம் வாங்கிக்கிட்டேன், வந்து போச்சு. எனக்கு காசு ஆகி போச்சு. லைப்ரரியெல்லாம் இருக்குது, தேவைப்பட்டது படிச்சுக்கலாம். காவா புத்தகம் எங்கிட்ட தானிக்காக எனக்கு ஒரு 100 புத்தகம் எனக்கு ஆதரவு தேவை. நான் சாகிற வரைக்கும் அதை வச்சிருக்க போகிறேன். அத்தியாவசியப்படும் போது கொடுக்க, இப்படி யாரும் கொடுத்து வந்தால் ஆதாரத்துக்காக வச்சிருக்கிறேன். தம்பி கேட்டால் ஒன்று கொடுத்தேன், வரப்போகிற எது வேணா கேளுங்க கொடுக்குறேன். அட்ரஸ் எழுதி என் பேருக்கு போட்டிங்கன்னா நம்பர் வேணா எழுதிக்கிடுங்க. டாக்டர் எம்டி ஜெவமணி, என்ன டாக்டர் எம்டி ஜெவமணி, 185 பராக்கா ரோடு, சென்னை 12. எந்த அட்ரஸுக்கு போஸ்ட் கார்டு போடுங்க, லெட்டர் எழுத வேண்டாம்.
போஸ்ட் கார்டில் எவ்வளோ எழுதுமோ அவ்வளோ கெட்டவர்கள் கூட எழுதின கவலை இல்லை. அனுப்புடா போடான்னு கூட எழுதுனா நான் கவலைப்பட மாட்டேன். போஸ்ட் கார்டு வந்தால் அந்த உங்களுடைய முகவரி எழுத மறந்துடாதீங்க, கட்டாயம் அனுப்பி வைக்கப்படும். அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான பெயர்கள் அன்று, ஒரே மாதிரியான பெயர்கள் அன்று வேதத்துடைய இவர்களில் நேர்வழியில் நிற்கும் ஒரு கூட்டத்தினர் இருக்கின்றனர். நேர்வழியில் இருக்கிற ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள். அவர்களில் இவர்கள் மூவரும் ஒரு குறிப்பு. இவர்கள் மூவரும் அவர்கள் இராக்காலங்களில் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி சிரம் பணிந்து வணங்குகின்றனர். ராத்திரி 2 மணி 4 மணி 3 மணிக்கு பெதட்டில் அடிச்சு எலும்பிடா ஜோமணின்னு சொல்லி எவனோ ஒருத்தன் கூப்பிடுறான். தாமஸ் கோக்க கூப்பிடுறான். ஆனந்தாத்தை 4:30 மணிக்கு அடிச்சு எழுப்புறான். சத்தம் போட்டு கூறான். 114 சொன்னோம். எவன் நிராகரிக்கின்றானோ அவர்களை விட்டு அவர்களுடைய செல்வமும் அவர்களுடைய சந்ததியும் அல்லாஹ்விடமிருந்து முடியாது. தம்பி, காயல் பட்டிருந்த சீமான்களே, முத்துப்பேட்டை சீமான்களே, தஞ்சாவூரை சுத்தி இருக்கிற சீமான்களே, மதுரை நடுத்தரவாதிகளே, என்னத்தையும் சேர்த்து வைக்காதீங்கப்பா, என்னத்தையும் சேர்த்து வைக்காதீங்க. சேர்த்து வச்சதெல்லாம் காபா உட்பட அனைத்தும் உண்டாக்கப்பட்ட அனைத்தும் அழிந்து போம். உண்டாக்கப்பட்ட அனைத்தும் அழிந்து போம். நீ என்னத்தை கொண்டு போற? உன்னுடைய ஆத்மா மாத்திரம், உன் ஆத்மாவில் பதிந்து கொண்ட அந்த சத்திய வசனமும் அதன் கிரியைகளும், உன்னுடைய விசுவாசமும் கிரியையும், உன்னுடைய உண்மையான சுத்தமான பரிசுத்தமான விசுவாசமும் கிரியையும் ரெண்டல்ல. உடலும் உயிரும் போன்ற உன்னுடைய விசுவாசமும் அதன் பலனாய் ஈக்குவலான கிரியையும் நற்கிரியை. அதை குறித்து பின்னால் ஒரு நாள் சொல்லித்தாரேன். சொல்லிட்டேன் முன்னால. அதாவது சுத்திகரித்தல் கூட தனி மனம் திரும்புதல், பாவத்துக்கு செத்து போறது, அப்படி சில படித்தளங்கள் இருக்கு. வேணா என் புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன், லெட்டர் ஃப்ரீயா அனுப்பி தரேன். ஒரு 10 பேருக்கு காயல் படுத்துக்காரனுக்கும் எங்க, அதாவது என்ன மாவட்டம் இப்போ நம்ம ஊருக்கு இல்ல, எங்க ஊருக்கு தனி மாவட்டம் அனுப்பிப்போம். சிதம்பரம் மாவட்டத்துக்காரங்க யாராவது போஸ்ட் கார்டு எழுதி போட்டால் நான் கண்டிப்பா வரப்போகிற இயேசுவை இனாமாக அனுப்பி வைக்கிறேன். அதோட விலை 5 ரூபாய். தர்றாங்க 5000 தாங்க. இந்த இப்ப நடக்குது இல்லையா, இதை இன்னொரு 10 கூட உங்களுக்கு ஃப்ரீயா தர, உங்க பேரால நடக்கட்டும். அரேபியாவில் எங்கேயாவது பணம் வந்திருந்தா 5000 கொடுங்க, 5 ரூபா தர வேண்டாம். நீ தம்பி ஒரு தான் கேட்டாரு, எனக்கு 5 ரூபா வேண்டாம், 5000 தான் தம்பி. இப்ப நடக்கிற காரியத்தை அப்படி பத்திரிகையில புக்கை போட்டு உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா தரேன்னு சொன்னேன். ஒரு 5000 பேர் கொடுங்க, 5000 புக்கு போட்டு தந்துடுறேன். இப்ப பணம் வேண்டாம். அந்த அதாவது சிதம்பரம் மாவட்டத்தில வேணா திருநெல்வேலியும் வச்சு விடுவோம், என் கன்னியாகுமரியும் வச்சு விடுவேன். என்னுடைய ரத்த கலப்புல இவங்கெல்லாம் போஸ்ட் கார்டு எழுதினா வரப்போகிற ஈசாங்கிற புத்தகத்தை இனாமாக அனுப்பி வைக்கிறேன். இங்க இருக்கவங்களுக்கு மட்டும்தான், இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க மட்டும்தான். எனக்கு இவர் ஜெயனுலா அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணணும், அந்த ஒண்ணும் கட்டளை. 199 அதே வசனம் 3ஆம் அதிகாரம் 199 வசனம். 199. மேலும் நிச்சயமாக வேதத்தை உடையவர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ் மீதும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆன் மீதும் ஜெவமணியை போல நம்பிக்கை உடையவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறோம். அவர்கள் அல்லாஹ்வின் வசனத்தை அற்ப விலைக்கு சொல்ல மாட்டோம். சொன்னாங்க பத்தியா, ரொம்ப அசிங்கமா. எப்படி அவங்களுக்கு என்ன கிடைச்சுன்னு தெரியல. ஒருவேளை அரபியில இருந்து ஒரு 50 ரூபா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 50 ரூபா வெறும் 50 ரூபாய் 50,000 வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவ்வளவு செலவு பண்ண முடியாது. அவர் சில ஆட்டு தான் அங்கிருந்து வர்ற பணம் எனக்கு தெரியும். அரேபியில எனக்கு 4 கடிதம் வந்தது. உனக்கு யார் அனுப்புறான்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா விற்கிறேன், 10% லாபம் பார்க்குறேன். அதில் 10% எடுத்து வச்சு
இந்த காரியத்தை பண்ணுறேன் தம்பி அப்படின்னு அனுப்பினேன். நான் உனக்கு தம்பி இல்லை, ஒரு அப்பா மாதிரி எனக்கு 70 வயசாச்சுன்னு எழுதினார் அந்த ஆத்தா. எழுதி வச்சிருக்கேன், புக்கு பத்திரிக்கை 4 பேர் எழுதியிருக்கிறாங்க, பணம் அதை ஒரு மஞ்சள் பேப்பரில் எழுதியிருக்கிறாங்க, இருக்கு என்கிட்ட வச்சிருக்கேன், ரெக்கார்டு வச்சிருக்கிறேன். 21:7 குர்ஆன் 21:7 21 அதிகாரம் 7ஆம் வசனம். குர்ஆன் 21 அதிகாரம் 7ஆம் வசனம். நபியே, உமக்கு முன்னரும் மானிடர்களே அன்றி வேறு ஒருவனையும் நம்முடைய தூதர்களாக அனுப்பவில்லை. அவர்களே நமது வகையை அவர்களுக்கு அறிவித்தோம். பொட்டுனி போடல, வானத்திலிருந்து பொட்டி கட்டி போடல. இமாமங்க சொன்னா நீ ஏமாந்து போகாதீங்க. பல வருடங்களாக வந்த விஷயம், பல வருடங்கள், 1 2 இல்ல, ஒரு நாள் இல்ல, லைலத்துல் கத்ர் நாள்ல இல்ல, அது அவருடையது இல்ல. லைலத்துல் கத்ர் நாள் அவருடையது இல்ல, அது வேற. நான் நாளைக்கு சொல்றேன். அதை லைலத்துல் கத்ருங்கிற என்னது, அவருடைய நாள் எது, அது என்னைக்கு வந்து நான் நாளைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்ல மாட்டேன். சொன்னா பிடிச்சுக்கிடுவார் கதையை, கொடுக்க மாட்டேன் சப்ஜெக்டை, கடைசி நிமிஷத்துல சொல்லுவேன், திருப்பி சொல்ல முடியாம சொல்லுவேன். நீங்கள் அறியாவிட்டால் இதை வெளிப்படுத்தும் வேதத்தை வைத்திருக்கிறவனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முட்டை தெரியுது, தொப்பி போட்டிருக்காரு, கேட்டு தெரிஞ்சவங்க ஆள் தான். ரைட். ஐயா ஜெகநாதன் அவர்கள் உரை நிகழ்த்தார்கள். நடுவர்களுடைய கவனத்திற்கு ஒரு செய்தி சொல்கிறேன். அவர்கள் பேச்சு சுவராட்சியத்தில் ஐயா அவர்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட கொடுத்தாங்க. அதனால நானே ஒரு 10 நிமிஷம் அதிகமாக எடுத்துக்கொள்வேன் என்று அதற்கு நடுவர்களுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சொல்லிக்கொண்டு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஐயா அவர்களுக்கு நேரம் போதாதுன்னு சொன்னாங்க. அவங்க விரும்பி இன்னும் ஒரு மணி நேரம் எடுத்துக்க விரும்பினா எனக்கு 1 மணி நேரம் கொடுத்தாங்கன்னு சொன்னா பயனுள்ளதாக இருக்கும். சரி, கரெக்ட், கேட்க மாட்டாங்க, விட்டுருவோம். சரி, நான் தகவத்தை கேட்குறேன், அதனால ஒத்துக்கல. ரைட், ஓகே, சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறேன். ஐயா ஜெகமணி அவர்களாகட்டும் மற்ற யாராக இருந்தாலும் சரி, இந்த விதிமுறைக்கு உட்பட்டு கடைசி வரைக்கும் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும். அன்றைக்கு பேசப்பட்ட தலைப்பை அடுத்த நாளை கொண்டு போகக்கூடாது, நேற்று பேச தலைப்பை இன்னைக்கு போகப்படக்கூடாதுங்கிற விதிமுறைகள் எல்லாம் பல முறை மீறினாங்க. அவ்வளவுக்கும் பொறுமை காரணம். விதிமுறையை மீறாமல் அவர் இஸ்லாத்தை பற்றி, நபியை பற்றி சொல்றாரா, குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து காட்டி அவர் சொல்லணும். ஹதீஸ சொல்றாரா, நபியை பற்றி ஹதீஸுடைய நம்பரை சொல்லி குற்றம் சுமத்தணும். அது இல்லாம ஜெபமணி பேசினா சட்டையை ஊசிக்கு தெருவுல எறிய வேணாம் சொல்லி சுமக்கிறார். விதிமுறைகளை எந்த ஒரு பிரச்சனையை பேசினாலும் குர்ஆன்ல சொல்லணும். அவ்வளவு என்கிட்ட உடனே பதில். சரி, அதாவது நானே சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா நேரம் கிடைக்கல. நேரம் இல்லாததுனாலதான் ஐயா அவர்கள் காலையில ஒரு 2 நிமிஷம் ஜெயங்கலாதன் ஐயா அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டாங்க. அதன் அடிப்படையிலே இன்னும் ஒரு 3 நிமிஷம் சேர்த்து ஐயா அவர்களுக்கு கொடுத்தேன்.
சரி, அதை மீண்டும் நம்மளும் இடையே பேசினால் எங்கே நீண்டு விட்டு போயிடுமோ என்போ என்ற ஒரு ஐயத்தில் நான் அதை பற்றி குறிப்பிடவில்லை. நான் நாளைய தினமோ இல்லை இன்றைய நிகழ்ச்சி நிறைவிலோ நான் அதை பற்றி குறிப்பிடுவேன். நிச்சயமாக ஆபாச கருத்துக்களை பேசக்கூடாது, அது நம்மளுடைய கொள்கை. இது அரசியல்வாதிகள் ஒரு கூட்டம் போட்டு கருத்தரங்கம் போட்டு பேசுவது அல்ல. நாம் ஒரு மார்க்கத்தை, இறைவனுடைய மார்க்கத்தை சொல்லிக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே ஆபாசம் தலை காட்டார். அதே சமயத்திலே ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள், எடுத்து குர்ஆன் வசனத்தை சொல்லி குறிப்பிட்டார்கள். அதனை போல ஏதாவது ஒரு பைபிளிலே காட்ட முடிந்தாலோ அல்லது குர்ஆனிலே காட்ட முடிந்தாலோ அந்த ஆயத்தை எண்களை கரெக்டாக வரிசைப்படுத்தி முறைமைப்படுத்தி நம் முன்னிலையை வைத்தால் ஏற்க தயாராக இருக்கிறோம். அதே அடிப்படையில் அந்த ஹதீஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றோ அல்லது எனக்கு ஆயத்தை எண்கள் மறந்துவிட்டது இதில் இப்படி இருக்கிறது என்றோ நிச்சயமாக நான் அனுமதிக்க மாட்டேன். நான் நேரம் இல்லை என்பதற்காக தான் நான் சற்று சுருக்கிக் கொண்டேன் என்னுரை. ஆகையாலே அப்படிப்பட்ட கருத்துக்களை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அதை பற்றி எந்த அச்சமும் கொள்ள தேவையில்லை. ஆகையாலே அடுத்து என்னுடைய உரையின் போது பாக்கி என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லுகின்றேன். இத்துடன் இந்த உரை நடந்து கொண்டிருக்கும் தொடரும் என்று நினைக்கிறேன். நான் சொல்லக்கூடிய எதனையும் சொந்தமா எதுவும் சொல்லலை. பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.